அஸ்ஸலாமு அலைக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஓர் அடியாரின் உடலை சவக்குழியில் அடக்கம் செய்துவிட்டு அவருடைய தோழர்கள் திரும்பும்போது அவர்களின் காலணிகள் எழுப்பும் ஓசையை நிச்சயமாக மய்யித் செவியுறுவார். அதற்குள் 2 வானவர்கள் அவரிடம் வந்து அவரை எழுப்பி உட்கார வைத்து, முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனும் இந்த மனிதரை பற்றி நீ என்ன கருதி கொண்டிருந்தாய் எனக் கேட்பர். அதற்கு, இவர் அல்லாஹ்வின் அடியாரும் அவனுடைய தூதரும் ஆவார் என நான் உறுதி கூறுகின்றேன் என்பார். பிறகு, நீர் கெட்டவராக இருந்திருந்தால் நரகத்தில் உமக்கு கிடைக்கவிருந்த தங்குமிடத்தை பார்ப்பீராக. நீர் நல்லவராக இருப்பதால் அல்லாஹ் இதற்கு பதிலாக உமக்கு சொர்க்கத்தில் தங்குமிடத்தை ஏற்படுத்தியுள்ளான் என்று அவரிடம் கூறப்படும். அப்போது அவர் அவ்விரண்டையும் ஒரே நேரத்தில் காண்பார். இறை மறுப்பாளராகவோ நயவஞ்சகராகவோ அவர் இருந்தால் கேள்வி கேட்கப்பட்டதும், எனக்கு ஒன்றும் தெரியாது, மக்கள் சொல்வதையே நானும் சொல்லிக் கொண்டிருந்தேன் என்பார். அப்போது அவரிடம், நீயாக எதையும் அறிந்ததும் இல்லை, குர்ஆனை ஓதி விளங்கியதுமில்லை என்று கூறப்படும். பிறகு இரும்பாலான சுத்தியால் அவருடைய 2 காதுகளுக்கிடையே பிடரியில் ஓர் அடி கொடுக்கப்படும். அப்போது மனிதர்கள், ஜின்கள் ஆகியோரைத் தவிர அருகிலுள்ள மற்ற அனைவருக்கும் கேட்கும் அளவுக்கு அவர் அலறுவார். இதை அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இந்த ஹதீஸ் 2 அறிவிப்பாளர் தொடர்களில் வந்துள்ளது. சஹீஹ் புகாரி 1338, அத்தியாயம் 23, ஜனாசாவின் சட்டங்கள்.